ஏம்மா பிரியா, நீ என்ன சொன்னீங்க? நாங்கள் தொடர்ந்ததை நீங்கள் தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க. அதனால் போனால் போட்டும்னு அவங்க நீங்கள் தொடர்ந்ததை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் செஞ்சது தான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறீங்க. செஞ்சாலும் தப்பு, செய்யாட்டினாலும் தப்பு. என்ன பேசணும்? அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அடுத்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி எகனைக்கு மொகனைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மக்கள் வெறுப்பாகி போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் இதை எப்படி நம்ம அடுத்து ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் பாடம் எடுங்க. புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் விஜயை குறை சொல்லிக்கிட்டு, ஏன்னா 5 வருஷமாக ஆண்டுட்டாப்படி ஒரு 20 22 நாள் தான் ஆகுது. எதுக்கு இப்படி கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம்? ஆட்சியை பிடிப்போம், ஆட்சி உங்களை யார் பிடிக்க வேணான்னு சொன்னால், நீங்கள் தப்பாக வழி நடந்ததுனால தான் மக்கள் இப்படி திருப்பி இருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக குறை சொல்லாமல் நல்ல தலைவராக நல்லா பேசுங்க. புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் இவங்களவே பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி தான் மித்த நல்லதெல்லாம் செய்வாங்க? ஒரு அளவு வேணாமா? ஸ்டாலின் முதற்கொண்டு முதற்கொண்டு நீ முதற்கொண்டு எல்லோரும் இப்படியே பேசுகிறீங்க. நீங்கள் தான் கேட்டுக்கிட்டீங்க காலை உணவை போடணும், அப்புறமேட்டுக்கு நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயை கொடுக்கணும், நீங்கள் 2500 எப்போ வேணாலும் கொடுத்துக்குங்கமே. சரி, மக்களுக்கு அதை தொடர்ந்துருவோம்னு நல்லது செய்கிறாப்படி ஒரு நல்ல மனுஷன். இப்போ நீங்கள் மட்டும் என்ன பேசுகிறீங்க மேடையில்? அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராக தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் எல்லோரும் பேசுவாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் பேச்சை குறைங்க.